அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வும் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வும் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இவருக்கும் வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பெரும் புயலோ எழும் மழையோ எதுவும் நம்மை செய்யாது என்பதற்கு இந்த நாட்கள் ஒரு சான்றாக அமைகிறது. ஆண்டவர் நம்மை மிகவும் நேர்த்தியாக பராமரித்து இந்த நாளை காண செய்திருக்கின்றார். அதிலும் சிறப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமையிலே நம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான உணர்வுகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். இந்த மாதம் முழுவதுமாக நாம் சந்தித்திருக்கின்ற பலவிதமான சூழல்கள், நன்மை தீமை, நாம் பெற்றிருக்கின்ற அனுபவங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா சூழலிலும் ஆண்டவரே பராமரித்திருக்கின்றீர், பாதுகாத்திருக்கின்றீர். நன்றி. உம்முடைய தயாளத்திற்கு நன்றி, உம்முடைய அருளுக்கு நன்றி, உம்முடைய கொடைகளுக்கு நன்றி. நான் சந்தித்திருக்கின்ற பெற்றிருக்கின்ற அனுபவங்கள் அனைத்திற்கும் நன்றி. இதை கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல, உம்மை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அருள் தாரம் என்று உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம் இன்னும் அதிகமாக எதிர்நோக்கோடு புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளன் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை தயவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலில் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இத்திருப்பலியை நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுப்பவர்கள் அல்போன்ஸ் லிகோரியஸ், மரிய மோனிகா, ஏஞ்சல் ஸ்டெஃபி தங்கராஜ், ரீட்டா வின்சென்ட் மற்றும் குடும்பத்தினர், ஜான் மற்றும் குடும்பத்தினர். இவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் சிறப்பு கருத்துக்களாக ஸ்டீஃபன்சன் இவருடைய கண் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடப்பதற்காகவும், ஆனந்தராஜ், இயேசு, ரெனி குழந்தை வரத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே இறைவனிடம் வேண்டுகின்றனர். இவர்களோடு இணைந்து இவருடைய கருத்துக்களுக்காக நாமும் மன்றாடுவோம். மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த ஆன்மாக்களை நினைவு கூறுவோம். ஜேம்ஸ் கிருஷ்ணராஜ், ரெட்லி டி க்ரூஸ், எஸ் லாரன்ஸ் 15ஆம் நாள் நிறைவு நாள், எஸ் பிரான்சிஸ், சிஸ்டர் மேரி வர்ஜினா, சிஸ்டர் மேரி பாக்கியம், சிஸ்டர் மேரி பெஞ்சமின், சிஸ்டர் மேரி தியோடீஷியா, சிஸ்டர் மேரி ஐரின், சிஸ்டர் மேரி கார்டிலா, சிஸ்டர் மேரி பிரான்சிஸ், ஸ்டனிஸ்லாஸ், ரொசாரியோ, அல்போன்ஸ், ஆல்பர்ட், ஜோவக்கிம், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மங்களமேரி அம்மா, அந்தோனிதாஸ், ஏஞ்சலா, புவி. இந்த ஆன்மாக்கள் இறைவனடி சேர்வ இத்திருப்பலியை சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுப்போம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திரு வெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 11-21 2 முடிய. வானத்தூதர் ஒருவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்னும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்கப் பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றவாது செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள்.
பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மன்னகமும் பின்னகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்கக் கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பும் ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பேர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனித 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 நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரில் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமுடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.
உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. Alleluia, 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 alleluia. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும் பொழுது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கின்றீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பெரியமானவர்களே, ஆண்டவர் விவிலியம் நன்கு அறிந்தவர். எபிரிய விவிலியத்தை ரொம்ப தெளிவாக படித்து தேர்ந்தவர் என்பதன் காரணமாக இன்று வாசிக்கப்பட்ட இந்த செய்தியை கூட அதில் கடைசியாக வருகின்ற ஒரு வார்த்தை, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியா என்று மக்கள் மத்தியிலே கூறுவது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட அந்த இறை ஆட்சி என்பது மக்கள் மத்தியிலே கண்டிப்பாக வரும் என்பதை பற்றி கூறுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஏசாயா புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 7-8 இறைவாத்திலே பார்க்கின்றோம். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தைகளோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த விவிலியத்தை நன்கு கற்றதன் காரணமாக தெளிவாக இந்த விளக்கத்தையும் கூறுகின்றார். எல்லாமே நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே நின்றுறோம். டோன்ட் ஸ்டாப் ஹியர், மூவ் ஃபார்வர்ட். ஒரு ஊமை சொல்கிறார், அழகான ஒரு ஊமை. அத்தி மரம், நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல, ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கலாம். குளிர்காலம்லாம் வந்து நிற்கும்போது மரம்லாம் செத்து போன மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்காது, குச்சி தான் இருக்கும். ஆனால் அந்த கோடை காலம் வசந்த காலம் வருகின்ற பொழுது எடுத்தோன்னு எல்லா மரத்துலையும் இலை வராது.
பல மரத்துல வந்து மொட்டு வரும், அப்படியே பூ வரும். அது ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் அப்படியே பூத்து குலுங்கும் பாருங்க. அப்படியே நம்ம இன்னும் பொக்கே ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா பூத்து குலுங்கும். ஆணுடைய சூழல் அப்படிதான், எருசலேம்ல அப்படிதான், குளிர்காலம் தான். அந்த குளிர் முடிந்து அந்த கோடை அப்படி வருகின்ற வசந்த காலம் வந்து அப்படி கோடை காலம் வரும். அது நல்லா அந்த டைம் சேஞ்ச் நல்லா தெரியும். ரொம்ப ரம்மியமா பார்க்க முடியும். அப்போ ஆண்டவரும் பார்க்குறாரு. இந்த அத்தி மரத்தை பார்க்குறீங்களா பார்த்தீங்களா? குச்சி மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, மொட்டு வருகிறது என்று சொல்றாரு. நம்ம கூட ஊர்ல பார்த்துருப்போம். அத்தி மரங்கள்லாம் வந்து எடுத்தோன்னே வந்து மொட்டு தான் முதல்ல வரும். இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு மறுபடியும் தளிர்க்கின்ற பொழுது மொட்டு வரும். அதுக்கப்புறம் காய் கனிலாம் வந்துரும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆஹா மொட்டு வந்துருச்சுடா, சூப்பர் இங்கேயே இருந்துரும் என்பதாக அல்ல. இதற்கு பிறகு வருகின்ற விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மொட்டை பார்த்த பிறகு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, வசந்த காலம் இங்கேயே இருப்போம் இல்ல, கோடை காலம் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள். இது வரைக்கும் குளிர்ல இருந்தீங்க, இதுக்கப்புறம் கோடை காலம் வரப்போகுது தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு இடத்துல இருந்துடாதீங்க, கடந்து செல்லுங்கள். ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் என்று சொல்கிறார். என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை லூக்கா ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். ஆனா மார்க் நற்செய்தியில பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தை. ஆண்டவருடைய வருகையை பற்றி பலரும் கணிக்க ஆரம்பித்தார்கள். மிஸ்கால்குலேஷன்ஸ், தவறான கணிப்புகள். இப்ப வந்துருவார் பாருங்க, இன்னும் நம்ம சாவத்துக்குள்ள வந்துருவார் பாருங்க என்று அந்த ஆதி திருச்சபை மக்கள் வந்து அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பவுலடிகளார் கூறிய வார்த்தையெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு வந்துருவார் பாருங்க என்று ரொம்ப ஆவலா இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார் மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையில, ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. தொடர்ந்து சொல்கிறார், விண்ணகத்திலுள்ள தூதர்களுக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. அப்போ விண்ணகத்திற்கு ஏறி செல்கின்றார். ஏறி செல்வதற்கு ஏணி எப்படி? ஒன்று தூதராக இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவரே ஏணியாக மாறுகிறார், ஒரு மீட்பராக மாறுகின்றார். அது ஏறி செல்கின்றோம். அங்கு இருக்கின்ற மகனுக்கு கூட தெரியாதான். அப்படிப்பட்ட விடயங்களை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும்? ஆண்டருடைய வருகை எப்படி இருக்கும், எப்போ வரப்போறாரு, தீ வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது, சூறாவளி வரும், புயல் காட்டில் வரும், அப்படி கடல் கொந்தளிக்கும், எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவர் வரப்போறாரு. நமக்கே தெரியும், ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு 2000 அந்த ஆண்டுலாம் அப்போ மந்திரிச்சு கொடுத்தாங்க மெழுகுவத்திலாம் பார்த்துருப்பீங்களா? மந்திரிச்சு வீட்டில் மெழுகு வச்சுட்டு ஆண்டு வரப்போற முட்டி போட்டு கரண்ட்லாம் கட் ஆக போகுது. ஏன்னா புயல் வந்தாலும் கரண்ட் கட் பண்ணுறாங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு, அவ்வளோ ஆண்டு வரப்போற முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, மெழுகுத்தி வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் பலர் இதை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவன் வருகைக்கு ஆயத்தம் செய்வதற்காக ஐயோ நம்ம பாவிகள் ஆண்டு வருவதற்கு முன்னமாக நம்ம சென்று விட செத்து போனாங்க. சூசைட் அட்டம்ஸ் நிறைய நடந்துச்சு, நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நடந்துச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவருடைய வருகை பற்றி நாம் தெரியாமல் அந்த காலத்தில் இருந்து கொண்டால் கடந்து செல்வது கடினமாக இருக்கும் என்பதற்காக உதாரணமாக கூறுகின்றார்கள். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தை, இன்று வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையில் அது மிஸ் ஆகுது. 20ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தையில சொல்லுவார், இதை கணித்து கொண்டு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து கட்டுவிழ்த்து விடப்படுவான். அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, முதல் 1000 ஆண்டு என காத்து கொண்டிருந்தார்கள், எதுவும் நடக்கல. அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே அப்ப திருவெளிப்பாடு நூல் சொல்லுவது படி 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கடந்து நாம் அவனுடைய வருகைக்காக பார்க்க முடியும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் ஏமாந்து போனாங்க. அப்ப 1000 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வருவாரா? இல்ல. 2000 இல்ல. அப்போ ஆண்டவரின் வருகையை பற்றி நாம் எதற்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கணும்? ஆண்டவரின் வருகைக்காக நாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கமாக லூக்கா நற்செய்தியில 22ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மிக தெளிவாக கூறுவார். 21ஆம் அதிகாரம் 34 பாருங்க. நீ ஆண்டவரின் வருகைக்காக எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றால், மேலும் இயேசு உங்கள் உள்ளங்களை குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையாலும் மந்தமடையாது பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரின் வருகை வந்து திண்ணமாக இருக்கிறது, வரும், கண்டிப்பா வரும். எப்பன்னு சொல்ல முடியாது, அது அவருக்கு தான் தெரியும். மகனுக்கு கூட தெரியாது, வானத்துக்கு கூட தெரியாது. அப்ப நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? மொட்டு வருகிறது, மொட்டு வந்துருச்சு, உடனே பயந்துடாத, கவலைப்படாத, கடந்து செல்.
எப்படி உன்னை தயாரித்து கொண்டு கடந்து செல் என்று கூறுவார். அதனால தான் தெசலோனிக்கேயர் திருமுகத்துல வந்து பார்க்கலாம். அங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆண்டவரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது சோம்பேறிகளாக மாறி போவார்கள். தெசலோனிக்கேயர் எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 3:17 வாசிக்கிறோம். உங்களுள் 2ஆம் தெசலோனிக்கேயர் 2ஆம் திருமுகத்துல 3ஆம் அதிகாரம் 11, உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து, அதோடு முடிக்கல, சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். அப்போ ஆண்டவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்து எதுவுமே வேலையே செய்யாம உட்காந்துருக்காங்க. அப்பதான் சொல்லுவாரு, உழைக்காதவன் உணலாகாத. 3:10 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்லுவாரு, 2ஆம் தெசலோனிக்கேயர்ல. அப்போ ஆண்டவன் வருகை என்பது திண்ணமாக இருக்கின்ற பொழுது நீ எப்படி உன்னை தயாரித்துக் கொள்க என்பது மிகவும் முக்கியமானது. அதனால தான் இந்த 33 வாரங்கள் முடிந்து 34ஆம் ஆண்டு வாரத்தை வந்து நம்ம கிறிஸ்து அரச பெருவிழா, ஆண்டவர் மெஸ்ஸியாவாக வருகின்றார், கிறிஸ்து அரசராக ஆட்சி செய்ய வருகிறார் என்பதெல்லாம் கூறுகின்ற பொழுது அது தொடர்ந்து வருகின்ற இந்த வாரம் முழுவதும் வருகின்ற ஆண்டவருடைய காலத்தை பற்றியே சொல்லும். ஆண்டவன் வருகை என்பது உறுதி. ஆனால் அதற்குரிய காலத்துக்கு நம்ம எப்படி நாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு அழைக்கிறது. யோசித்து பார்ப்போம். பல முறை நம்முடைய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கோம். ஏதாவது ஒரு சில பிரசங்கள் நம்மை தொட்டு இருக்கும். அதன் வழியாக ஆண்டவருடைய வருகைக்காக நான் எவ்வாறு தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன், என் குடும்பத்தை தயாரிக்கிறேனா, என்னுடைய சமூகத்தை தயாரிக்கின்றனா, என் திருச்சபையை தயாரிக்கின்றனா என்று யோசித்து பார்ப்போம். அந்த தயாரிப்பு மட்டுமே ஆண்டவரின் வருகைக்காக நம்மை இன்னும் ஆயத்தப்படுத்துவதாக மாற்றுகிறது. முட்டை பார்த்து, ஆஹா மொட்டு வந்துருச்சு, அங்கே நின்று விடாதீர்கள், கடந்து சென்று வரப்போகின்ற காலத்தை புரிந்து கொள்வது போன்று இந்த காலச்சூழலாம் பார்க்கின்ற பொழுது வருது, காத்து வருது, புயல் வருது, எல்லாமே வருது, ஃபைன். இது ஆணுடைய வருகைக்கான ஒரு சின்னமா இருக்கட்டும். அதை கடந்து சென்று எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்பதை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விழைகிறார். அதையே சொல்லித் தருகின்றார். எனவே ஆண்டவன் வருகை என்பது உறுதி, அதற்கு நம்முடைய தயாரிப்பது தான் தேவை என்பதை இன்றைய வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம். ஆண்டவன் வருகைக்காக இன்னும் அதிகமாக ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென். அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே, அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு. என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உனதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும், வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடும் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாகின்றது. ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மாதம் முழுவதுமாக நாம் ஆன்மாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். யாரும் நினையாத ஆன்மாக்கள், மறக்கப்பட்ட ஆன்மாக்கள், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய உன்னதமான ஜெபங்கள் இன்று ஒரு சில ஆன்மாக்களையாவது மீட்பதற்காக உதவட்டும். நாம் இன்று செய்ய போகின்ற பிற செயல்கள், நம்முடைய தபங்கள், முயற்சிகள் அனைத்துமே நன்மையாக இருப்பின் அந்த ஆன்மாக்களுக்கு அதை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு ஆன்மாக்களை நித்தித்திற்கும் தன்னுடைய இடத்திலே சேர்த்துக் கொள்வாராக. மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகிய இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம் அனைவரையும் விண்ணரசுக்காக அழைக்கிறார். நம்மையே உறுதியாக தயார்படுத்திக் கொண்டு விண்ணரசிலே விரும்பி நுழைய வேண்டும் என்றும் ஆசைக்கின்றார். எனவே அவருடைய ஆசையை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு உற்சாகமாக வாழ வர வேண்டி அனைவரும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதற்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கியும் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆனாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மீண்டும் வருவார் என்று அறிவுறுத்தியது அனைத்தும் இவரை பற்றியே. இவரை பெற்றுக்கொள்ள, இவரோடு வாழ கற்றுக்கொள்ள ஆண்டவர் தன்னை முழுமையாக தருகின்றார், விருந்து படைக்கின்றார். விருந்திற்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அதை உட்கொள்ள நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே. பகலை மறைக்கும் முகிலாய்
பல பழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் கரையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் ஆறுலை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். அனைவரும் முழுதாடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பு வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இயேசுவின் திருதத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனத்தை தாரும். திருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்து வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்திரலும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என் சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருதயமே, உமது பெயர் எங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் அன்பை தெய்வத்திலிருந்து அருளை பெற்றுக் கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் இதை அன்பர்களே, உங்களை அனைவரும் மீண்டுமாக திருத்தலத்திலே இந்த காலை பொழுது உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், உங்களுக்கு ஜெபிக்கின்றோம். என்னுடைய இரக்கத்திலிருந்து இன்னும் அதிகமாக நாம் ஒரு புதிய ஒரு தயாரிப்பு காலத்துக்குள் நுழையவிருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காய் நம்மை தயாரிக்கிற அற்புதமான ஒரு காலத்திற்காக தயாரிக்கிற கடைசி சில நாட்கள். ஆகவே இந்த நாட்களில் இறைவனுடைய இரக்கம், அவருடைய கருணை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தப்பட நாம் அதை சுமந்து செல்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க நாம் சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தொடர்ச்சியாக காலை 10:30 மணிக்கு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை வழிபாடும் நடைபெறும். இதுபோன்று மாலை 6 மணிக்கு திருக்காய வழிபாடும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். ஆகவே தான் இன்றைய நாட்களில் இருக்கிற வழிபாடுகள். ஆகவே பிறரும் கலந்து கொள்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கும் இது எதுவாக இருக்கும். எனவே இந்த நாளில் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து
அவனுடைய இதயத்தை கொண்டாடுவோம். இதை அன்பை பகிர்ந்து கொள்வோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, குருக்களின் துறவியலின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, ஆன்மாக்களின் பாதுகாவலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மரணத்தின் பாதுகாவலராய் தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் முதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் முதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.